බැහුව ජනාධිපති මන්දිරවලට මොකද වෙන්නේ? சிலர் ஜனாதிபதி மாளிகைக்கு என்ன நடக்கும் என வினவினர். மகாநாயக்க தேரர்களோடு நான் கலந்துரையாடும் போது දැන් ඔබතුමාගේ මහනුවර ප්‍රකාශනයේ තියෙනවා. ඔව් ඔව් ජනාධිපති නිල් නිවාස ඔව් මං එකකට කියන්නේ. පමණක් සීමා ඔව්. කිරීම. නෑ ඊට පස්සේ ආවා මහනුවර මන්දිරය ගැන සාකච්ඡාවක් ආවා. ඉතින් කිව්වා නුවර පෙරහැර අවසන් වෙලා. கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கண்டி பெரஹர நிறைவுக்கு வந்ததன் பின்னர் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிப்பதாக கூறப்பட்டது. கலாசார ரீதியாக அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி அலுவலகங்கள் இருந்தன. ஜனாதிபதியாகி 4 மாதங்களே கடந்துள்ளதாக நீங்கள் கூறினீர்கள். நுவரெலியா, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், உடவளவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளையும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் மதிப்பீடு செய்து வருகின்றோம். அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் அமைச்சரவையில் நாம் குழு ஒன்றை நியமித்தோம். பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் இவற்றை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பில் யோசனை ஒன்றை முன்வைக்குமாறு அந்த குழுவுக்கு அறிவித்தோம். நுவரெலியாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை ஹோட்டலாக மாற்றியமைக்க முடியுமாயின் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்ற முடியும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல யோசனைகள் கிடைத்துள்ளன. அவற்றை ஆராய்ந்து பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் அவற்றை பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம். දාන්න පුළුවන්. එක එක යෝජනා ඇවිල්ලා තිබුණා. අපි ඒව සැලකලා වඩාත් ආර්ථික සහ සමාජීය වශයෙන් ප්‍රයෝජනවත් වන ආකාරයට මේ නිවෙස් සහ මන්දිර